இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை தியாகராய நகரில் அகரம் அறக்கட்டளையின் புதிய கட்டட திறப்பு விழாவில் நடிகர்கள் சூர்யா, கார்த்தி ஆகியோர் உரையாற்றுகிறார்கள். நேரலையை பார்க்கலாம். பல முதல் தலைமுறை மாணவிகள் படிப்பு பாதியோடு நின்று போகுது. அரசு பள்ளியில படிச்சா கூட அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம, உதவி கேட்க கூட தெரியாம, டெய்லி வேஜஸ் ஒரு தினக்கூலி கிடைச்சா போதுங்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடுது அப்படின்னு 2006 அவர் கேட்ட கேள்விதான் அகரம் பிறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அப்ப 10க்கு 10 ரூம்ல ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான். அதுக்கப்புறமா ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ்ல ஆரம்பிச்சது அகரமோட வாழ்க்கை. அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த இடம், அப்பாவோட வீட்டில் அகரமோட வேலைகள் எல்லாமே நடந்துச்சு. 2006 அகரம் ஆரம்பிச்சாலும் 2010 இருந்து தான் விதை அப்படின்னு இப்ப சொல்ற அரசு பள்ளியில படிச்சு முடிச்சு வர மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரியில சேர்க்கிற திட்டத்துக்கு பேர் தான் விதை. அது எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள். இப்ப நீங்க பார்க்கலாம், இங்க 5813 மாணவிகள் படிச்சு முடிச்சிருக்காங்க. இன்னும் 2000 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு அரசு பள்ளிகள்ல எவ்வளவு மாணவிகள், எவ்வளவு மாணவர்கள், எவ்வளவு பேர் படிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் இங்க பார்க்க முடியும் உங்களுக்கு. இப்பவும் அகரம்ல 2000 மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. 70% மேல எல்லாமே மாணவிகள். 2010 ஒரு 100 மாணவர்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்ப 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தேவைகள் குறையவே இல்லை. இப்பவும் 2025 இப்பவும் நம்ம கூட நம்ம சமூகத்துல முதல் தலைமுறை மாணவிகள் இருக்காங்க. காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பானால படிக்க வைக்க முடியாது, அம்மானால படிக்க வைக்க முடியாது, என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள்ல இந்த நிலவரங்கள் இருக்கு. இப்ப நம்ம தம்பிகள் தங்கைகள் சொன்ன மாதிரி கல்வியே எங்களோட ஆயுதம், கல்வியே எங்களோட கேடயம். நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்றாங்க. நான் பெற்றதையும் கற்றதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. சோ இதுதான் அகரமா மாறி இருக்கு. அகரம் எதனால இன்னும் 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷமும் கொஞ்சம் கூட தோய்வடையாம வீரியத்தோட ரொம்ப சக்தியா ரொம்ப என்ன சொல்றது, அவங்களோட நேரம், காலம், உழைப்பு எல்லாமே ஒரு முன்னுதாரணமா இருக்கு எங்களுக்கு. இன்னொரு 20 வருஷம் நாங்க இதே விஷயத்த கொஞ்சம் கூட குறைவில்லாம பண்ணோம். அப்படிங்கிறதுக்கு காரணம் முன்னாள் மாணவர்கள் அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட விஷயம்தான். தனக்கு மட்டும் பண்ணிக்காம, தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காம, இப்ப மாணவிகள்லாம் அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காம இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் அகரம்ல இருக்கிற ஒரு மாணவிகளையும் கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாம என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப இந்த இடம் கிடைச்சிருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தா அதையும் சொல்லிடுறேன். இது படிப்புக்காக கொடுக்கிற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது. இது நீங்க எனக்கு கொடுக்கிற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமா பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையா வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ இதை திரும்பி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 10,000க்கு மேல அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான தேவைகள் அதிகமா இருக்கு. வருஷத்துக்கு நாங்க இப்பவும் 700 மாணவர்கள் கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது, மாற்ற முடியுது. இன்னும் நிறைய அன்பு தேவைப்படுது, இன்னும் நிறைய பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது. பணம் மட்டும் இல்லாம உங்க எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது. அகரம் இவ்வளவு 20 வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் தன்னார்வலர்களால. ஒரு உதாரணத்துக்கு அகரம் அறக்கட்டளையின் புதிய கட்டடம் திறப்பு விழாவில் நடிகர் சூர்யா பேசியிருக்கிறார். இயக்குநர் தாசி ஞானவேல் உள்ளிட்டோர் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஆண்டு கல்வியின் தேவை அதிகரித்துதான் வருகிறது, கல்வி என்பது ஒரு ஆயுதம் என்று சூர்யா பேசியிருக்கிறார். 20 வருடம் கழித்து தற்போது இந்த கட்டடம் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நன்கொடையால் வரும் பணம் அனைத்தும் மாணவர்களின் கல்விக்காக மட்டுமே செலவிடப்படுகிறது. இன்னும் பலரின் உதவியும் ஆசீர்வாதங்களும் தேவை என்று சூர்யா அதில் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.